அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. எவரேனும் பாங்கு சப்தத்தை கேட்டபின் தகுந்த காரணமின்றி பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு செல்லாவிட்டால் அங்கேயே தொழுது அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியபோது தகுந்த காரணம் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அதற்கு பயம் அல்லது நோய் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க. அறிவித்தவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. நூல் தர்கீப். இதனோட விளக்கம் என்னென்னா, தனித்து தொழுவதனால் கடமை நிறைவேறிவிட்டாலும் தொழுகைக்காக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் வெகுமதிகளும் கிடைக்காது என்பதே தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது என்பதன் கருத்தாகும். மேலும் எந்த தொழுகைக்கு நன்மைகளும் வெகுமதிகளும் கிடைக்கவில்லையோ அது என்ன தொழுகை? இது நமது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்தாகும். ஆனால் சில சஹாபாக்கள் சில தாபீன்களும் தகுந்த காரணமின்றி ஜமாத்தை விடுவது ஹராம் என்றும் ஜமாத்துடன் தொழுவது கடமை ஃபர்லு என்றும் விளக்கம் கூறியிருக்கிறார்கள். மேலும் ஆலிம்களும் ஜமாத்துடன் தொழாத தொழுகை நிறைவேறுவதே இல்லை என்று கூறியிருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹபின்படி தொழுகை கூடும் எனினும் ஜமாத்தை விட்ட குற்றம் ஏற்படும். ஜமாத்தை விடுபவர் அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் மாறு செய்தவர் ஆவார் என்று ஹதீஸில் வந்துள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பாங்கு சப்தம் கேட்டும் பள்ளிக்கு வந்து ஜமாத்துடன் தொழாதவர் நன்மையை விரும்பாதவர் ஆவார், அவருக்கு நன்மை அளிக்கப்பட மாட்டாது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பாங்கு சப்தத்தை கேட்ட பின்னும் ஒருவர் ஜமாத்துடன் தொழச் செல்லாவிட்டால் உருக்கிய ஈயத்தை அவருடைய காதில் ஊற்றிவிடுவதே சிறந்தது என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. எனவே கரெக்டாக ஜமாத்துடன் தொழுவதற்கு எல்லாம் முதலாக நம் சகோதரர்கள், ஆண்கள், ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.